ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருத்தொண்டர்களாக போகின்ற சகாயராஜ், எட்வின், ஜோ செபாஸ்டியன், பீட்டர், பிரான்சிஸ் சேவியர், கிஷோர், அஜித் என்னும் சகோதரர்களே, இங்கே திரளாக கூடி வந்திருக்கின்ற அவர்களுடைய பாசமான பெற்றோர்களே, உறவுகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்றைக்கு திருத்தூதர்கள் ஒரு பிரச்சனை எழுந்தபோது இறை வார்த்தையை விட்டுவிடக்கூடாது, இறை வேண்டலை விட்டுவிடக்கூடாது, இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய, பணிவிடை புரிய, எல்லா விதவைகளுக்கும் பணிவிடை புரிய, தேவையில் இருப்போருக்கு பணிவிடை புரிய திருத்தொண்டர்களை ஏற்படுத்துவோம் என்று ஏற்படுத்தினார்கள். 7 பேர், அதே போல் சேலம் மறை மாவட்டம் கொடுத்து வைத்திருக்கிறது, அதே போல் 7 பேர். அந்த 7 பேர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நற்பேறு, நல்ல பேர் இருக்கணுமா. நிச்சயமாக நம்ம 7 பிள்ளைகளுக்கும் நல்ல பேர் இருக்குது, தொடர்ந்து நல்ல பேர் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். பேரை கெடுத்துக்கவே கூடாது. நன்றாக இருந்தால் மட்டும் போதாது. We have to be seen by our people having good name. அதான் சொல்லுவாங்க, பனைமரத்தடியிலிருந்து பாலை குடித்தா கூட கள்ளு குடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் you are public persons, always called to be with good reputation. மறந்து விடவே கூடாது. அன்றைக்கு அப்படித்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் 2 இந்த வாசிக்கப்பட்ட விவிலியத்தில் தவறு வேற என்னென்னோ எழுதியிருக்கு, அருள், வல்லமை அப்படிலாம் எழுதியிருக்கு. அதை இப்போ புது பைபிளில் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். 2வது தேவை தூய் ஆவியார் வேண்டும். 3வது தேவை ஞானம் வேண்டும். இது 2 தான். இங்கே அருளும் வல்லமையை பற்றி பேசியிருக்கு, அது ஒரிஜினல் இல்லை, இப்போது கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நானே கூட சொன்னேன், தூய் ஆவியாரால் நிறைந்திருக்க வேண்டும். காலையில் தான் நம்ம ஜான்சன் பேட்டையில் உறுதி பூசல் கொடுத்துட்டு வந்தேன் நான். அந்த பிள்ளைங்கள்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, தூய் ஆவியாரால் நிறைந்திருந்தால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும்? ஞானம், புத்தி, விமரிசையுடன், அறிவு, பக்தி, திடமா, தெய்வ பயமான 7 வரங்கள். கலாத்தியர் 9 சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லா கனிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருப்பதாக ஆயர் நினைக்கிறார், பயிற்சி கொடுத்தவர் நினைக்கிறார்கள், உங்கள் உறவுகள் நினைக்கிறார்கள். இவையெல்லாம் வாழுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இங்கே தேர்ந்து கொள்ளப்பட இருக்கிறீர்கள் இறைவனால். பாருங்கள், ஞானம் மட்டும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. தூயாவி ஞானம். தொடர்ந்து அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லும்போது மீண்டுமாக தூய் ஆவி அங்கே பேசப்படுகிறார். நம்பிக்கை உள்ளவர்கள். சில சமயத்தில் சில பேர் பேசிக்கலாம், இந்த சாமியார் பங்கில் இருக்கிறாரு, இவங்க சிஸ்டராக இருக்காங்க, என்ன அளவுக்கு அவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூட ஒரு பொதுநிலையினர் பேசலாம். நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை மக்கள் பார்க்க வேண்டும். பக்தியோடு இறை வார்த்தையை முழங்கும் போது, அதன் விளக்கத்தை எடுத்துரைக்கும் போது உங்கள் நம்பிக்கையை எல்லாரும் பார்க்க வேண்டாம்.
பின்னாளில் பக்தியோடு திருப்பலி நிறைவேற்றும் போது உங்கள் நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். மக்களின் நம்பிக்கை அதிகமாக வேண்டும். நம்பிக்கை, ஞான, தூய ஆவி, நல்ல பெயர், இதுதான் அந்த திருத்தூதர்களுக்கு, திருத்தொண்டர்களுக்கு முக்கியமாக இருந்தது. திருத்தூதர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு விதத்தில் பிறகு நாம் வாசிக்கிறோம், அருளும் வல்லமை இங்கே இருக்க தவறாக இருக்கிறது என்று சொன்னேன். இந்த பகுதியில் தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தில் அந்த திருத்தொண்டருக்கு அருளும் வல்லமையும் இருந்தது என்ற அந்த வார்த்தை சரியாகவே வருகிறது. ஸ்தேவானுக்கு ஆண்டவருடைய அருள் உங்களை நிறைக்கின்றது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிறைக்கின்றது. எனவே ஸ்தேவானை போல ஆண்டவருக்கு சாட்சி பகர நீங்கள் தயாராக வேண்டும். வானம் திறந்திருப்பதை, தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் ஆண்டவர் இயேசு வீற்றிருப்பதை காண முடியா. தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று துன்புறும் போதும் மன்னிப்பீர்கள், மன்னிக்க வேண்டுவீர்கள். தந்தையே, ஒவ்வொரு நாளும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன், நிறைவேற்றி முடித்தேன். இன்றைக்கு உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஸ்தேவானை போல நீங்கள் சொல்ல தயாராக வேண்டும். அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம், இன்னொருவர் பிலிப்பு. தூய் ஆவியானவர் சொல்லுகிறார், காசாவுக்கு போகிறார். ஆவியானவர் எங்கே அனுப்புகின்றாரோ அங்கே போவது. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர். நீர் போக சொல்ல இடத்திற்கு போவேன், செய்ய சொல்லுகின்ற வேலையை செய்வேன், செய்யக்கூடாததை ஒருபோதும் செய்ய மாட்டேன். பிலிப்பு அந்த எத்தியோப்பிய அன்னகருக்கு நற்செய்தி அறிவித்தார், திருமுழுக்கு கொடுத்தார். நாம் வாசிக்கிறோம், பிலிப்பு நோயாளிகளை குணப்படுத்தும் போது மகிழ்ச்சி. 8ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்தில், 8ஆம் அதிகாரத்தின் கடைசியில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. திருமுழுக்கு கொடுத்த பிறகு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை பரப்ப திருத்தொண்டர்களாகி இருக்கிறீர்கள். பாருங்கள், 2 திருத்தொண்டர்கள். 6ஆம் அதிகாரத்தில் 7 திருத்தொண்டர்கள், 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான், 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு. இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கின்றீர்கள். பிரியமான சகோதரர்களே, உண்மையாகவே இந்த 7 பேர் நல்ல திருத்தொண்டர்களாக பின்னாளில் நல்ல குருக்களாக வாழ்ந்தால் சேலம் மறை மாவட்டத்தின் முகம் பிரகாசிக்கும். அதை மனத்தில் கொள்ளுங்கள். தவறான எடுத்துக்காட்டுகளை உதறி தள்ளிவிடுங்கள். ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், எப்படி மோசேயிடம் ஆண்டவரே 70 உதவியாளர்களை கொடுக்கிறார் என்று. 2 பிரச்சனைகள். ஒன்று, மக்களை வழிநடத்தும் பிரச்சனை. எல்லா சுமையும் நீ சுமக்க முடியாது. இன்னைக்கு ஆயற்ற சொல்றார், ஆறுதலா சொல்றார், சேலம் ஆயரா இருக்கிறீங்க, நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க, இன்னும் உங்களுடைய சுமையை உங்களால் சுமக்க முடியாது, தனியே சுமைக்க முடியாது. இந்த 7 திருத்தொண்டர்கள் வருகிறார்கள் உங்கள் சுமையை தணிப்பதற்காக. ஆயராவதற்கு முன்பே பல ஆண்டுகளாக பல்வேறு ஆயர்களுக்கு அவர்களுடைய கண்ணீர்களினோட ஆலோசனை வழங்கியிருக்கிறேன். நான் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக எத்தனையோ ஆயர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பிரச்சனைகளை எல்லாம் குருக்களை பற்றித்தான், மக்களை பற்றி அதிகமாக இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் சுமையை குறைக்க சில ஆயர்களின், குருக்களின் சுமை சில நேரங்களில் அருள் பணியாளர்களால், திருத்தொண்டர்களால் அதிகமாகின்ற வருத்தம் தரக்கூடிய விஷயமும் நடக்கிறது. பாருங்கள், பிரியமான திருத்தொண்டராக போகின்ற
சகோதரர்களே, உங்களால் ஆயருடைய சுமை குறைய வேண்டாம். எந்த விதத்திலும் அதிகமாக கூடாது. ஐயோ, மக்களை பார்த்துக்கிறதோ ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த சாமியாரை எப்படிதான் பார்த்துக்கிறதோ தெரியலையே என்று ஆயர் நினைத்தால் ஆயருக்குத்தான் வேதனையாக இருக்கும். ஒருபோதும் மகிழ்ச்சி அளிப்பேன், சுமையை பகிர்ந்து கொள்வேன். பாருங்கள், மக்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நாம் கேட்டோம், ஐயோ நாங்கள் திருப்பி எகிப்துக்கே போகலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளஷ் பாட்ஸ், எவ்வளவு கறி இதெல்லாம் சாப்பிட்டோம், வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, மோசே மட்டும் தனியாக என்ன செய்வார்? இவர்கள் மோசேயோடு உடனிருந்து ஆண்டவரை நம்புங்கள், தொடர்ந்து செல்லுங்கள், வாக்களிக்கப்பட்ட நாடு நமக்காக காத்திருக்கிறது, பாலும் தேனும் பொழியும் கானான் நாடு. நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது மோட்சம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. அன்றைக்கு ஆண்டவர் மோசேயிடமிருந்து ஆவியை எடுத்து அவர்கள் மீதும் பொழிந்தார். ஏன்? பாளையத்துக்கு வெளியே இருந்தவர்கள் மீதும் பொழிந்தார். மோசேயின் வேலை சுலபமாக இருக்க. அதே போலத்தான் பிரியமான சகோதரர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மீது ஆவியை பொழிய இருக்கிறார். எப்படி அந்த ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது, நெருக்கமாக இருப்பது? நீங்களே தேர்ந்தெடுத்த இந்த அருமையான பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. மார்க்கு நற்செய்தியிலிருந்து தேர்ந்தெடுத்தீர்கள் நற்செய்தி வாசகத்தை. ஆண்டவர் மலை மேல் ஏறினார். இங்க வந்து மிக விளக்கமாக வெளிப்படையாக சொல்லி இல்லை. லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிரு. ஜெபிக்க தனிமையாக போனார். மலை மேல் ஏறினார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஜெபித்தார். அதுவும் அந்த பகுதியில் லூக்கா நற்செய்தியில் இரவு முழுவதும் ஜெபித்தாராம் தந்தையோடு. ஆண்டவர் ஜெபித்தார். அன்றைக்கு நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்றைக்கு உங்களுக்கு திருத்தண்டர் பட்டம் கொடுக்க போகிறோம் என்று நினைத்தோம், அன்றையிலிருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஜெபிக்கிறார். உங்கள் குடும்பத்தார் ஜெபிக்கிறார்கள். உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் மலை மீது ஏறினார் என்று பிறகுதான் அவர் முடிவெடுத்தார் போல இருக்கிறது. தாம் விரும்பியவரை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். இந்த ஆண்டவர் அல்ல, இயேசு ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். மாதா உங்களை விரும்புகிறார். சில நாளில் சில பேர் பிஷப்கிட்ட கோச்சிக்கிட்டு, விஜி சாமியார்கிட்ட கோச்சிக்கிட்டு, புரோகிரேட்டர்கிட்ட கோச்சிக்கிட்டு, அல்லது வேற சில பேர்கிட்ட கோச்சிக்கிட்டு, ஏய் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் போ, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது, பார்த்தா பேசுறதில்ல. எனக்காக நீங்கள் திருத்தொண்டராகவில்லை, எனக்காக யாரும் குருவாகவில்லை, உனக்கா ஆண்டவர் இயேசுக்கும் ஒப்பந்தான். ஆண்டவர் விரும்புகிறார். யார் எப்படி இருக்கிறாங்களோ, சரியா பேசுறாங்களோ, நடக்கிறாங்களோ, திட்டுகிறார்களோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவரோடு என்னுடைய பந்தம். அவருக்காக பாடுபடுவேன், உயிரை கொடுப்பேன், தியாக வாழ்க்கை வாழ்வேன் என்று நீங்கள் எல்லாரும் வீறு கொண்டு எழ வேண்டும். அவர் விரும்பினார், எனவே அழைத்தார். உங்களை விரும்பினார். இளங்குறுமடத்திலிருந்து இன்றைக்கு வரை ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு முத்திரையை பதிக்கிறார். நீ எனக்கு சொந்தம் என்று முத்திரையை பதிக்கிறார். பாருங்க, எதற்காக? தம்மோடு இருக்கவா, to be with him. அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் செய்வதை பார்க்க வேண்டும், நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான். அந்த உறவு இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். முக்கியமா ஜெபிப்பேன் மக்களுக்காக, ஆண்டவருடைய புகழ்ச்சியை பாடுவதற்காக ஜெபிப்பேன். அதுவும் நம்ம புரோகிரேட்டர் சாமியார்ட்ட கேட்டேன்,
பிரேவியரி, அதுவும் வெளிநாட்டில் பிரிண்ட் பண்ண பிரேவியரி வாங்கி கொடுத்துருக்குறீங்களே, எவ்வளவுன்னு கேட்டேன். 15,000 ரூபாயாம் ஒவ்வொரு டீக்கனுக்கும். பாருங்க, 15,000 அந்த புத்தகம். பாருங்கள், எதற்காக? மக்களுக்காக ஜெபிப்பதற்காக, ஆண்டவரோடு இருப்பதற்காக. வேண்டா வெறுப்போடு கடமையை மறந்து ஜெபிக்காத போது கொடுக்கின்ற இந்த வாக்குறுதிக்கு துரோகம் செய்கிறோம், மக்களுக்கு அநியாயம் செய்கிறோம். ஆண்டவரோடு இருப்பதற்காகத்தானே அழைத்தார், இல்லாமல் போய் விடுகிறோம் பல நேரங்களிலே. பாருங்கள், இருப்போம். இது நாள் வரை இல்லாமல் இருந்தாலும் இன்றையிலிருந்து ஆண்டவரோடு இருப்போம். பாருங்கள், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தூது அறிவிக்க அவரால் அனுப்பப்படும். அது மட்டும்தான் உடனே வருகிறது, பிறகு வருகிறது நோயாளிகளை குணப்படுத்த என்று. தூது அறிவிக்க அனுப்பப்பட ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது, அறிவிப்பது. இதற்காகத்தானே ஆண்டவரோடு இருப்பது, தூது அறிவிக்க அனுப்பப்படுவது. மற்ற வேலைகள் எல்லாம் இதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். பாருங்கள், பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் நலமளிப்பது, தூது அறிவிக்க அனுப்பப்படுவது. யாரும் நம்மால சிக்காக கூடாதுப்பா. நலமளிக்க அனுப்பப்படுவது, நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவது. ஆண்டவரே சொல்லுகின்றாரே, பாருங்கள், உன்னதமான அழைப்பு இதற்காகத்தான். பாருங்கள், இப்போது நீங்கள் கொடுக்க போகின்ற வாக்குறுதியிலே வருகின்ற ஒரு சில வார்த்தைகளை, ஆயருக்கு குருக்களுக்கு துணையாயிருப்பீர்களா, குருவா ஆகிற வரைக்கும் உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி. சில சமயத்தில் டீகன்ஸ் அனுப்புகிறோம் பங்கு சாமியாற்ற, அவரால் என்ன பிரயோஜனம்? ஒரு லைபிலிட்டி தான் சில பேர் சொன்னால் வேதனையாக இருக்கும். ஆயருக்கும் குருக்களுக்கும் துணை, உன் நிலைமையை தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து என்ன செய்வான், அவங்க தான் சூப்பர் லீடர் மாதிரி பாஸ் ஓவர் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும். ஆயருக்கும் குருக்களுக்கும் துணையாக இருப்பது, இறை மக்களுடைய நலனுக்காக வேலை செய்வது. முதல் கேள்வி உங்ககிட்ட கேட்கப்படும், இறை மக்களுடைய நலனுக்காக. மக்களை சுரண்டி தான் சுகபோகமாக வாழ்வதல்ல குருத்துவ வாழ்வு. மக்கள் உன்னுடைய நலனுக்காக இருக்கணும்னு நினைக்க கூடாது, நீ மக்களுடைய நலனுக்காக இருக்கிற. சில பேர் சொல்றாங்க, ஒரு ஃபாதர் சொன்னார் காலையில் கூட, இந்த ஜனங்களை திருத்தவே முடியாதுப்பா, எல்லாரும் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபாதர், மக்களாவது இருக்காங்களே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. மக்களே இல்லாமல் நம்ம பங்குகள்லாம் இருக்கு, பார்க்கவே முடியாது கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவர் மக்களின் நலனுக்காக நாம் இருப்பது. பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்க. டீக்கன்னா உங்களுக்கு தெரியும், பணிவிடை புரிவது. டியாகோனியான்னா சர்வீஸ். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், service in itself is neutral, it is never a virtue. அக்ரிணை தான் பணி என்பது, அது புண்ணியமாவதில்லை. எப்போது அது புண்ணியமாகிறது? அன்புடனும் பணிவுடனும் தாட்சியுடனும். அதுதான் இன்னைக்கு கேட்க போற கேள்வி. பாருங்க, அன்போடு பணி செய்வியாப்பா, பாசமா பணி செய்வியா, தாட்சியோடு பணி செய்வியா, ரொம்ப பந்தா பேர் வழியா இருப்பியா, சும்மா ப்ரௌடா அரகண்டா மக்களை நடத்துவியா? பாருங்க, கேட்கப்படுகின்ற கேள்வி. ஆண்டவர் முன், இந்த கூட்டத்தின் முன்னே நீங்கள் அறிக்கையிட போகிறீர்கள். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது, ஜெபிப்பீங்களா மக்களுக்காக? ஆண்டவருடைய புகழ்ச்சியை பாடுவீங்களா? பாட வாக்குறுதி தரீங்களா அப்படின்னு சொல்லு. அப்புறம் நற்செய்தி அறிவிப்பீங்களா? உங்கள் நம்பிக்கையை சொல்லாலும் செயலாலும் போதிப்பீர்களா? உன் இஷ்டப்படி எது வேண்டுமானாலும் இல்லை, விவிலியத்தின் அடிப்படையில், நம்முடைய கத்தோலிக்க மரபின் அடிப்படையில் போதிப்பீர்களா என்று கேட்கப்படுகிறது. டயக்கனேட் பற்றி நான் நடத்தும்போது சொல்லுவேன். இப்போது மிக அழகாக தெளிவாக திருச்சபை சட்டத்திலேயே மாற்றம் வந்துவிட்டது.
புதிய திருச்சபை சட்டத்தில். 3, சர்வீஸ் ஆஃப் த வேர்ட். முதல் எப்ப பார்த்தாலும் சொல்றது சர்வீஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அதற்காக திருத்தொண்டர். சர்வீஸ் ஆஃப் தி ஆல்டர், நற்கருணை வழங்குவது, ஆல்டர்ல உதவி செய்வது, சர்வீஸ் ஆஃப் தி ஆல்டர் 2வது சர்வீஸ். 3வது சர்வீஸ் ஆஃப் சேரிட்டி, பிறர் அன்பு பணிகளுக்காக டீக்கனம். இதெல்லாம் நற்செய்தி அறிவிப்பியா, உண்மையாகவே அன்போடு பணிபுரிவியா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது பாருங்கள். ஜெபிப்பாயா என்றும் கேட்கப்படுகிறது பாருங்கள். இவை எல்லாம் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். மிக முக்கியமாக கற்பு, மனத்துறவு, மறை மாவட்ட குருக்களை பொறுத்த மட்டில் மனத்துறவு என்று சொல்லுகிறோம். மனத்துறவு எதற்காக முக்கியமாக அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உங்களோடு தனியாக பேசும்போது நான் சொன்னேன், எதற்காக, எதுக்கு கல்யாணம் பண்ணுறதில்ல, இறை ஆட்சிக்காக, வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிப்பதற்காக, பிளவுபடா மனத்தோடு நிறைந்த வளமையில் ஊழியம் புரிவதற்காக, அதிகமாக மக்கள் மீது அக்கறை கொண்டிருப்பதற்காக. இது எதில் அடங்கி இருக்கிறது? ஒரு பக்கம் திருமணம் செய்யாமல் இருப்பது, இன்னொரு பக்கம் திருமணத்துக்குரிய எந்த பாலுறவில, எண்ணத்திலோ வார்த்தையிலோ செயலிலோ மனமுவந்து ஈடுபடாமல் இருப்பது. திருமணம் செய்யாதிருந்தால் போதாது, திருமணத்திற்கே உரிய உறவில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மட்டும் இருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான உறவில் ஒரு நாள் நான் ஈடுபட மாட்டேன். ஜெபத்தினால், கடின உழைப்பினால், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது கொண்டுள்ள பக்தியினால் நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று பாருங்கள். திருச்சபை சட்டம் 1037 சொல்லி இருக்கிறது, ஒருவர் டீக்கனாக முடியாது அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை என்றார் என்று பாரு. இன்னொன்று இன்றைக்கு கொடுக்க போகிறீர்கள். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவாம், கீழ்ப்படியவாம் வாக்களிக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். ஒரு தடவை இப்போ டயக்னேட் சமயத்தில், இன்னொரு தடவை ஆர்டினேஷன் சமயத்திலும் திருப்பி கேட்க போகிறோம். 2 முறை கீழ்ப்படிந்து சில பேர் கீழ்ப்படியாமல் இருந்தால், சில பேர் ஆயரையோ பார்த்துட்டு வேறு பக்கம் திருப்பிக்கிட்டு போனால் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு எதிரானது என்று தான் அர்த்தம். கூழ கும்பிடு போட சொல்லலை. மினிமம் ஆயரை பார்க்கும்போது வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஆயரே, அதே போல் நானும் தான் கேட்கணும். என்கிட்ட பேசாதவங்ககிட்ட நானே பேசுறது உண்டு. அதனால் இது பாருங்கள், வணக்கம் செலுத்தவும். எதுக்கு? ஆயரில் நாம் ஒரு விதத்தில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், வான தூதரை பார்க்க வேண்டும், நமக்காக அழைக்கப்பட்டவரில் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். இது சுலபம் அல்ல, மலர் படுக்கை அன்று, முள் கல் நிறைந்த பாதை. ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார், தூய் ஆவியை பொழிய போகிறார். ஏற்புடைய மனத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய அன்பு தாய் இருக்கிறார், அன்னை கன்னிமரியா இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்காக ஜெபிக்க இத்தனை குருக்கள் இருக்கிறார், அருள் சகோதரிகள் இருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிக்க இந்த பாசமான பெற்றோர்கள், உறவுகள் இருக்கிறார்கள். இவர்களின் துணையோடு விண்ணை நோக்கி நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.